ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் தெரியும். எதை எந்த நேரத்தில் நமக்கு கொடுக்க வேண்டும், யார் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும், எங்கே வீடு வாங்க வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும், இப்படி நம்முடைய எல்லைகளை எல்லாம் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 26 வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவசரப்பட்டு குறுக்கு வழியில் போக நினைக்க கூடாது. சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், செட்டில் ஆக வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை செட்டில் பண்ணுவார். நீங்கள் எங்கே வேலை பார்க்க வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அவர் பார்த்து பார்த்து செய்வார். நேர்த்தியாய் வழி நடத்துவார். இங்கே ஆபிரகாமின் ஊழியக்காரனாகிய எலியேசர் ஈசாக்கிற்கு பெண் கொள்வதற்காக புறப்பட்டு வருகிறான். அவன் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே நடக்கிறது. ரெபேக்காள் அங்கே இருந்த துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு மேலே வருகிறார். எலியேசர் அவளிடம் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்கிறார். அவளோ குடியும் ஆண்டவனே என்று சொல்லி குடிக்க தண்ணீர் கொடுத்தது மண்டி ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் குடிக்கும்படி கொடுக்கிறார். எலியேசர் தன்னை கர்த்தர் நேர்வழியாய் சரியான இடத்திற்கு நடத்தினார் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். அதன் பின்பு அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது. ரெபேக்காளை ஆபிரகாமிடம் அழைத்துக் கொண்டு வருகிறான். ஈசாக்கு ரெபேக்காள் திருமணம் நடைபெறுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் தான் அவசரப்பட்டு எதையாவது செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம். நாம் நினைத்த காரியம் நடக்க தாமதமாகிற போது குறுக்கு வழியை கையாளுகிறோம். எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் சில காரியங்களை தாமதிக்கிறார் என்றால் அது நம்முடைய நன்மைக்குத்தான். எலியேசரை நேர்வழியாய் நடத்தின கர்த்தர் உங்களையும் நேர்வழியாய் நடத்துவார். அவர் நம் வாழ்வில் சில சோதனைகளை அனுமதிப்பார். நம் பார்வையில் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய காரியமாக இருக்கும். ஆனால் அது உடனே நமக்கு நடக்காது. கர்த்தர் நமக்கு கொஞ்சம் லேட் பண்ணி தருவார். யாத்ராகமம் 13 அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் வாசிப்போம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, 40 நாளில் நடந்து போக வேண்டிய கானானுக்கு 40 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். வசனம் சொல்கிறது, பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் கர்த்தர் அப்படி அவர்களை நடத்தவில்லை. அவர்களை வனாந்திர மார்க்கமாய் சுற்றி போக பண்ணினார். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை ஓரிடத்தில் சுற்றி கொண்டே இருப்பது போல இருக்கும். உங்களை எப்படி நடத்தினால் சரியாக இருக்கும் என்று ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிவார்கள் என்பது போல நீங்களும் மனமடிவாவீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும்.
அதனால் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு குறுக்கு வழியை ட்ரை பண்ணாதிருங்கள். கர்த்தரே இவைகளை அனுமதித்திருக்கிறார். உங்களை நேர் வழியாக சரியாகத்தான் நடத்துகிறார். நீங்கள் கானான் போய் சேருவது நிச்சயம். உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் நடந்தேறும். நீங்கள் எலியேசரை போல கர்த்தரை துதிப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் நேர்வழியாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ரெபேக்காள் யாருடைய மருமகள்? ஏ ஆபிரகாம், பி ஈசாக்கு, சி யாக்கோபு, டி லாபான். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.